ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சௌபாக்கியவதி சீசன் 1 நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சைக்கோ ஹீரோ மச்சினிச்சியை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்காக காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பான். அப்போ பார்த்தா திடீர்னு ரொம்பவே கோவமாக கார் ஓடிட்டு இருந்தவன் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு வேற சொல்கிறான். இதை பார்த்த சியாவும் என்னமாம்மா சொல்கிறீங்க அப்படின்னு உயிர் பயத்தில் அந்த டோரை திறந்துக்கிட்டு அங்கேருந்து கீழே குதிக்க போகிறா. அதுக்குள்ளே இவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுறான். காரும் நின்றுது. எப்படி நின்றுச்சு? பிரேக் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு பார்த்தா இவன் சும்மா விளாண்டுட்டு இருந்திருக்கான். உடனே அவள் கீழே இறங்கி திட்டிக்கிட்டு இருக்கா. எதுக்காக மாமா இப்படி பண்ணீங்க? நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் உங்ககிட்ட சும்மா விளையாடின சியா அப்படின்னு சொல்றான். என்ன இப்படி இல்லாம விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா நான் உங்ககிட்ட விளையாண்டுதான், ஆனா நீ இவ்வளவு பயந்தாங்கொலியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ இப்படி பயந்து போன விஷயத்த நான் வீட்லயும் போய் சொல்ல போறேன் பாரு, அவங்க எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல மாமா, இந்த விஷயத்த பத்திலாம் நீங்க வீட்டுல எல்லாம் சொல்லாதீங்க, அப்புறம் நானும் பயந்தாங்கொலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமங்காரன்ட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். அவனும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றான். சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலா எங்க மச்சினிச்சு நடந்த விஷயத்த வீட்டுல போய் சொன்னா அவங்க நம்மள சைக்கோன்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு டிராமாவை போட்டுட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் மாமனார் வீட்டில் போய் மச்சினிச்சியை சேஃபாக விட்டுட்டான். அதே சமயம் இங்கே நம்ம ஜான்வி என்ன பண்ணுறான்னா, புருஷங்காரன் கிஃப்ட் கொடுத்தான்ல அந்த புடவை அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து அழகா போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. புருஷங்காரன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் அவனை வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டான் போல. அங்கே வந்து கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இவனோட எம்ப்ளாய் தெரியாம தும்மிடுறான். தும்முனது என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு பார்த்தா அவன் தும்மும் போது எச்சி வந்து இவனோட கையில் பட்டுருது. இவன் அதை ரொம்பவே அருகருப்பாக பார்க்குறான். ஏன்னா இவனுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குல்ல. உடனே அங்கேருந்து போய் வாஷ்ரூமுக்கு போய் கையெல்லாம் நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு இருக்கான். அது பத்தாத்துக்கு கையில் செண்டெல்லாம் வேற அடிச்சுட்டு இருக்கான். இப்போ ஸ்மெல் எது வருதா அப்படிங்கிற மாதிரி மூந்து பார்த்துட்டு இங்கே வந்து தும்முனான்ல அவனை வேலையை விட்டே தூக்கிடுறான். என்னடா தும்முனது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் காரில். அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது 4-5 அராத்து பசங்க வந்து வேணும்னே இவங்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கானுங்க. இவனோட குணம் தெரியாம இவனும் ஓரளவு பொறுமையாக தான் போயிட்டு இருக்கான். அவனுங்க ரொம்ப பணம் இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. உடனே என்ன பண்றான், அப்படியே காரை வச்சு மோதி அவனுங்களை பள்ளத்துல தள்ளி விட்டுறான். எல்லாரும் விழுந்து கிடக்குறானுங்க. அதுக்கப்புறமா அவன் காரை எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அதுத்தாப்புல ஒரு ட்ரக் வந்துருது. அதுல மோதி அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துடுறான். ரோட்லயே கிடக்குறான் ரத்த வெள்ளத்துல. அது தெரியாம இங்க பொண்டாட்டிக்காரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. புருஷன் வருவான்னு சொல்லிட்டு. கரெக்டா 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு எப்பவும் ஷார்ப்பா வீட்டுல தானே இருப்பான். ஆனா 5 மணி ஆகும் புருஷன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. 6 மணியும் ஆகுது. அப்பயும் புருஷங்காரன் வரல. சரின்னு அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்கறா. தங்கச்சியை விடுறதுக்காக அவர் அங்க வந்தாரு, இன்னும் அங்கதான் இருக்காரான்னு கேட்டா, இல்லம்மா காலையிலே மாப்பிள்ள கிளம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஏமா என்னாச்சுன்னு கேட்டா, இன்னும் வரல, அதனாலதான் போன் அடிச்சம்பா அப்படின்னு சொல்றா. அப்படியா, சரிம்மா மாப்பிள்ள வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இவளுக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நேரம் ஆகியும் புருஷன் எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கால் பண்றாரு. இந்த மாதிரி நீங்க விராஜ் டூப்ராலோட மனைவி தானே, உங்க ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. உடனே இவ பயந்து போயிடுறா. ஆக்சிடென்டா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. அங்க போய் பார்த்தா புருஷங்கார அடிபட்டாலும் மீசையில மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். எதுக்காக டாக்டர் என்ன இப்படி உட்கார வச்சிருக்கீங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினி அங்க வந்துடுறா. புருஷனோட இந்த நிலைமையை பார்த்துட்டு அவ அழுதுகிட்டே வந்து என்னாச்சுங்க உங்களுக்குன்னு கேட்டா, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ எதுக்காக இங்க வந்த, அப்புறம் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ வீட்டை விட்டு வெளியே வந்திருப்ப அப்படின்னு வேற கேட்கறான். நான் தான் ஃபோன் பண்ணேன்னு டாக்டர் சொல்றாரு. சரி ஓகே நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போதே மாமனார் ஃபோன் பண்றாரு. அதான் நம்ம ஹீரோயினோட அப்பா ஃபோன் பண்ணி, என்னாச்சுமா மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துட்டாரான்னு கேட்டா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றா. உடனே இவன் திட்டுறான், எதுக்கடி நீ சொன்ன அப்படிங்கிற மாதிரி. இல்லப்பா சின்ன ஆக்சிடென்ட் தான், நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா நான் மாப்பிள்ளையை பாக்குறதுக்காக நாங்க எல்லாம் கிளம்பி வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. அதே சமயம் இவன் கையில வச்சிருக்க போனை குடுடி போனை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வெளியே தூக்கி போட்டுடுறான். வீட்டுக்கு வந்த புருஷனை இவதான் பார்த்து கவனிச்சுக்கிறான். ஆனா அவனுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஆம்பளை சிங்கம் மாதிரி சுத்திட்டு இருந்தவன் திடீர்னு கை கால் உடஞ்சி அடுத்தவங்க பாக்குற அளவுக்கு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. அதனால என்ன எனக்கு பாத்துக்க தெரியும், நான் என்ன செத்தா போயிட்டேன், எதுக்கு இப்படி கால் மாட்டில் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி தூங்காம கண்ணு முழிச்சு நைட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. காலையில் நம்ம ஹீரோயினி தான் ஆளா எழுந்திருக்கிறா. அது சூரிய வெளிச்சம் கண்ணில் பட்டதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா புருஷங்கள்லேயே இந்த சூரிய வெளிச்சம் படுது. உடனே இவ ஸ்கிரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அடிபட்டிருக்கு நிம்மதியா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த ரூமை விட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அது பத்தாததுக்கு அலாரத்தை வர ஆஃப் பண்ணி வச்சிடுறா. அவனோட போனையும் சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுடுறா, யாராவது ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு புருஷனுக்கு காஃபிலாம் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. மணியும் 8 ஆயிடுது. புருஷனை எழுப்பலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஏன்னா எழுப்புனாலும் திட்டுவான், எழுப்பலனாலும் திட்டுவானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு வழியா மணி 9 ஆயிடுது. கரெக்டா அவன் 9 மணிக்கு தான் முழிக்கிறான். முழிச்சதுமே பொண்டாட்டியை பார்த்துட்டு மணி எத்தனை அப்படின்னு தான் கேட்குறான். மணி 9 ஆகுதுங்க அப்படின்னு சொல்றா. என்ன மணி 9 ஆகுதா, எதுக்காக என்ன நீ எழுப்பல, என்ன நீ அப்பயே எழுப்பி விட்டு இருந்திருக்கலாம்ல, இவ்வளவு நேரம் நான் தூங்கிட்டேச்சே அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே எழுந்திரிச்சு போறான். அப்படி எழுந்திரிச்சு போகும்போது பொண்டாட்டி கொண்டு வந்த காஃபி கப்பை தட்டி விட்டுட்டு
விட்டுறான். அதில் நம்ம ஹீரோயினி கையில் அடிபட்டுறது, ரத்தம் வருது. ஆனால் அவனுக்கு அது பெருசாக தெரியல. அலாரத்தை எதுக்காக ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வாஷ்ரூமுக்கு போகிறான். போயிட்டு வந்ததும் பேப்பர் படிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் கையில் தான் அடிபட்டுருக்கலாம். அதனால அந்த பேப்பரை திருப்பி கூட பார்க்க முடியல. அதனால பொண்டாட்டிக்காரியை வந்து கையில் வச்சுக்கிட்டு நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி படிக்கும் போது கூட பொண்டாட்டி எதையும் சிரமமாக பார்க்கவே இல்லை. அவன் படிக்கும் போது அந்த அழகிய முகத்தை ரசிக்கத்தான் செய்கிறான். என்ன அப்படி பார்க்குறேன், என்ன கொல்ல போறியா அப்படின்னு கேட்குறான். இல்லைங்க நீங்கள் பேப்பர் படிக்கும் போது பார்க்க அழகாக இருந்தீங்க, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரெடியாகி உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இந்த நேரத்தில் யார் வந்திருப்பா, மணி 10 ஆகுது, 10 மணிக்கு யார் வரப்போறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சரிங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயினி போகிறா. டக்குன்னு அவளோட அந்த அடிப்பட்ட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். நீ எதுக்காக போய் பார்க்க போற அப்படின்னா, யாரை வர சொல்லியிருக்க, எவனை வர சொல்லியிருக்க, அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் இந்த வேலை தான் நடக்குதா, யாரை வர சொல்லியிருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கியா அப்படிங்கிற மாதிரினா ரொம்பவே தப்பாக பேசிட்டு இருக்கான். இல்லைங்க அப்படிலாம் நான் யாரையும் வர சொல்லலை, யார் வந்திருக்கானே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா சரி வா, நானும் வீல் சேரில் வரேன், 2 பேருமே போய் பார்ப்போம் யார் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி வந்திருக்காரு. எதுக்காக நீ இங்கே வந்துன்னு கேட்டால், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் அட்டன் ஆகலை அப்படிங்கிறதுக்காக தான் நேராக வீட்டுக்கே வந்து இந்த ஃபைலை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி உங்களுக்கு என்ன ஆச்சு, அடிபட்டிருக்கே, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரலையான்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அனுப்பி வச்சிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினிக்கிட்ட ஃபோன் எங்கே, என்னோட ஃபோனை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் இவ்வளோ ரூமுக்கு போய் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அந்த ஃபோனை பார்க்குறான், ஃபோன் ஆஃப் ஆகி கிடக்குது. எப்படி என்னோட ஃபோன் ஆஃப் ஆச்சுன்னு கேட்டால், நான் தாங்க ஆஃப் பண்ணி வச்சேன், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, யாராவது கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்கன்னு தான் ஆஃப் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறா. நீ எதுக்காக என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னோட திங்ஸ்லாம் நீ கை வைக்கிற, என்னோட ஃபோனை நீ இப்போ ஆஃப் பண்ணி வச்சதுனால தான் அந்த ஆள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறான், அவன் என்னோட இந்த நிலைமையை பார்த்துட்டான், இப்போ என்னோட இந்த நிலைமையை பற்றி ஆஃபீஸில் போய் சொல்ல போகிறான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், எதுக்காக ஜான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாசை எடுத்து அவள் மேலே தூக்கி அடிக்கிறான். நல்லவேளை அவன் மேலே போய் படலை, கீழே விழுந்துருச்சு. அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு. கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினி வாச பக்கமாக பார்த்துட்டு இருக்கா. யாரை பார்க்குறா என்ன பார்க்குறான்னு தெரியல. இவனும் எதுக்காக பொண்டாட்டி அந்த பக்கமாக பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தவனுக்கு பயங்கர ஆப்பு. ஏன்னா அங்கே மொத்த ஃபேமிலியும் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினி இவ்வளோ நேரம் கொடுமைப்படுத்தினதெல்லாம் பார்த்துட்டாங்க போல். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் நம்ம சேனலில் போடுற வீடியோஸை எந்தெந்த கவுண்ட்ரிலேருந்துலாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.